ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மழை டைமில் நம்மளுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி டீ கடை வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கடை பக்கமே போக மாட்டேங்க, வீட்டில் தான் கண்டிப்பாக எப்போவுமே செய்வீங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வடைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி வடித்து எடுத்துடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை எடுத்துடலாங்க. பருப்பு எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துடலாம். 2 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 5 சின்னதாக பூண்டு சேர்த்துக்கலாங்க. பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 சேர்க்குறேங்க. இது காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம முதல்ல மசாலா அரைக்கும் போது தான் அது அரைப்பட்டு வரும் நல்லா. இப்போ பருப்பு சேர்த்து இந்த மாதிரி 2 சுற்று விட்டுட்டு திரும்ப பேலன்ஸ் இருக்கிற பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்குற வேண்டாங்க. நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி துடிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்தணும்னா நம்மளுக்கு வடை அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்புன்னு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே போட்டு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பெருசாக நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது நடுவில் நம்மளுக்கு அந்த மாவு மாதிரி தாங்க இருக்கும். மொறுமொறுப்பு வராது கடைகளில் கிடைக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாவு எடுத்து விட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு போட்டதும் மேலே எந்திரிச்சு வரணுங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நம்ம தட்டி போட்டுடலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தாங்க பிடிச்சி எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் தட்டி போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விரலில் கூட அமுத்தி விட்டு நீங்கள் தட்டி போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி தட்டி எடுக்கிறதுக்கு வரலைன்னா லைட்டாக உள்ளங்கையில் தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வடை போட்டோடனே தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வடை எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், உள்ளே நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுட சுடவே பாதி வடை காணாமல் போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிற பாருங்கள். உள்ளேயும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தடிமனாக இல்லை. நான் லைட்டாக தான் அமுத்தி போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.